ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 338. இதில் தமிழ்நாட்டின் வைஷ்ணவ பெரியவர் ராமானுஜரின் மகத்துவம் காண்போம். முன்பு ஒரு சமயம் வைஷ்ணவம், சமய நெறி, விசிஷ்ட துவைதம், தத்துவம், பெரு விளக்கம் இரண்டையும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது. ரிஷிகள், பாகவதர்கள், ஆழ்வார்கள் ஆகியோருடைய இறை அனுபவமே விசிஷ்ட துவைதம் என்ற பக்தி தத்துவம் ஏற்படுவதற்கு காரணம். ராமானுஜர் தமிழகத்தில் பிறந்தவர். ஆழ்வார்களின் வரலாற்றிலும் அவர்களின் போதனைகளிலும் மிக மிக ஈடுபட்டவர். ஆகவே ராமானுஜர் வரலாற்றை ஆழ்வார்களின் வரலாற்று பின்னணியில் பார்த்தால்தான் வைஷ்ணவ சமயத்தின் தத்துவங்களை நம்மால் உணர முடியும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களான ஆழ்வார்கள் 12 ஆவார்கள். இவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக புராதன செய்திகள் கூறினாலும் சரித்திர ஆசிரியர்கள் இவர்கள் காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டில் இருந்து கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை என உறுதியாக கூறுகின்றார்கள். முதல் ஆழ்வார்கள் 3 பொய்கை, பூதம், பேய் என அழைக்கப்பெறும் இந்த ஆழ்வார்கள் தொண்டை நாட்டைச் சேர்ந்தவர்கள். பொய்கை ஆழ்வார் பிறந்த இடம் காஞ்சி, பூதத்தாழ்வார் மகாபலிபுரத்தைச் சேர்ந்தவர், பேயாழ்வாருடைய ஊர் மயிலாயாகும். இந்த மூவரும் சந்தித்த செய்தி ஒரு சுவைமிக்க நிகழ்ச்சியாக பேசப்படுகின்றது. ஓர் இரவு நல்ல மழை பெய்து கொண்டு இருந்தது. பொய்கையாழ்வார் தங்குமிடம் நாடி ஒரு சிறிய இடத்தில் ஒதுங்கினார். ஒருவர் படுக்க போதுமான அந்த இடத்தில் அவர் கால் நீட்டி படுத்தார். அப்பொழுது அங்கு பூதத்தாழ்வார் வந்து சேர்ந்தார். ஒருவர் படுக்க போதுமான அந்த இடம் இருவர் உட்கார வசதி அளித்தது. சிறிது நேரம் கழித்து அங்கு பேயாழ்வார் வந்தார். இருவர் அமர வசதி அளித்த இடம் மூவர் நிற்பதற்கு உதவியது. மூவரும் ஒருவரை ஒருவர் விசாரித்து கொண்டு திருமாலின் குண விசேஷங்களிலே ஆழ்ந்து போனார்கள். மூவருமே நெருக்கத்தில் இருந்தார்கள். அப்போது 4வது நபர் ஒருவர் அங்கு வந்து இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். இந்த 4வது நபர் யார்? பொய்கையார் கதிரவனை விளக்காக ஏற்றி பார்த்தார். பூதத்தார் ஞானத்தை தீபமாக்கினார். பேயாழ்வார் கதிரவனும் ஞானமும் உண்டாக்கிய பெரிய ஒளியில் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்தார். மூவரும் களவு செய்யினும் ஒழிக்க ஒண்ணாதபடி பிரிவற்ற சேர்த்தி உடைய பெரிய பிராட்டியோடு பகவத் சுருவத்தை கண்டார்கள். இந்த மூவரின் இறை அனுபவமே முதல் 3 அந்தாதிகளின் தோற்றம். முதல் ஆழ்வார்களுக்கு பிறகு தோன்றியவர் திருமலிசை பிரான். இவர் பிருகு மகரிஷிக்கும் கனகாங்கி என்ற தெய்வ மாதுவுக்கும் புதல்வராக அவதரித்தார். காட்டில் விடப்பட்ட இவரை திருவாளி என்ற ஒரு வேடன் எடுத்து வளர்த்தான். திருமலிசை பிரானுக்கு பல சித்திகள் கை வந்தன. இவர் பல அற்புதங்கள் நிகழ்த்தியதாக பரம்பரை செய்திகள் கூறுகின்றன. இவர் ஒரு சமயம் ஒரு கிழவியை அழகிய குமரியாக ஆக்கினார். அந்த நாட்டு அரசன் அவள் மீது மையல் கொண்டு அவளை மணந்து கொண்டான். காலத்தால் நலிவு உறாத அவள் அழகு அரசனுக்கு பெரும் வியப்பை அளித்தது. அவன் அதன் இரகசியத்தை பற்றி கூறும்படி அவளிடம் கேட்டான். அந்த பெண் திருமலிசை ஆழ்வாருடைய ஆற்றலினால் தான் குமரியான கதையை பற்றி கூறினாள். ஆழ்வாரை காண விரும்பிய அரசன் அவருடைய சிஷ்யனாகிய கணிகண்ணனை வரவழைத்து ஆழ்வாரை அவைக்கு அழைத்து வர வேண்டும் என்றான். இறைவன் ஒருவனையே தலைவனாக கொண்ட ஆழ்வார் அரச கட்டளைக்கு பணிய மாட்டார் என்றார் கணிகண்ணன். வெகுண்ட அரசன் தனக்கும் இளமை வர ஒரு கவி பாடும்படி சிஷ்யனை வற்புறுத்தினான். நாக்கொண்டு மானிடம் பாடேன் என்றான் கணிகண்ணன். அரசன் அவனை நாடு கடத்திவிட்டான். கணிகண்ணன் குருவிடம் சென்று நடந்ததை கூறி நாட்டை விட்டுவிட்டு புறப்பட்டான். திருமலிசை ஆழ்வாரும் சிஷ்யனுடன் கிளம்பி விடுகின்றார். திருமாலிடம் தமது பை நாகப்பாயை சுருட்டிக்கொண்டு அவரும் புறப்பட வேண்டும் என கட்டளையிடுகின்றார். சொன்ன வண்ணம் செய்தார் இறைவன்.
பெருமாள் ஊரை விட்டுவிட்டு கிளம்ப கண்ட மக்கள் தாமும் அவரை பின்பற்றினார்கள். மக்களும் தெய்வமும் ஊரை விட்டுவிட்டு புறப்பட்டதைக் கண்ட அரசன் ஆழ்வாரிடம் சென்று அவர் திருப்பாதங்களை தொட்டு வணங்கி ஊருக்கு திரும்பும்படி வேண்ட அவரும் அவனுக்கு அருள்பாலித்து திரும்பினார். பக்தியின் சக்தியை உணர்த்துவது இந்த கதை. மாற்றாளரை வீரம் கெடுத்த செங்கோல் கொல்லி காவலனாகிய குலசேகர ஆழ்வார் கங்கு கரைகாணா பக்தி நெறியாளர். ஒரு சமயம் இராமாயண பெருங்கதையை அவர் கேட்டபோது ராமனுக்கு ஆபத்து என்று உபன்யாசகர் வார்த்தையை நடப்பதாக துணிந்து பெரும் படையை திரட்டி சக்கரவர்த்தி திருமகனுக்கு உதவியாக புறப்பட்டார் என கூறுவார்கள். ஒருமுறை வைஷ்ணவ அடியார்கள் மேல் குற்றம் சுமத்தப்பட்ட போது அவர்கள் சார்பாக இவர் பாம்பு குடத்தில் கைவிட்டு ஆரங்கெட பரன் என்பார் கொள்ளார் என நிரூபித்ததாக பழம் செய்திகள் கூறுகின்றன. திருவரங்கத்தில் கிடந்த வண்ண கோலம் கொண்ட திருமாலையும் அவர்தம் அடியார்களையும் தரிசனம் செய்ய ஆசைப்பட்ட குலசேகரர் சோழ நாடு வந்தார். திருவரங்கத்தையும் இன்னும் பல திவ்ய ஸ்தலங்களையும் கண்டு மகிழ்ந்தார். இவர் இயற்றியுள்ள பெருமாள் திருமொழி இவருடைய இணையற்ற பக்தி உணர்ச்சிக்கு சான்று. நாடு விட்டு காடு சென்ற ராமனின் பிரிவை தந்தை தசரதன் நிலையில் இருந்து பாடும் இந்த ஆழ்வாரின் பாடல்கள் தமிழ் இலக்கியத்திற்கு கிடைக்கப்பெற்ற அருமையான கவிதை கருவூலங்கள். தந்தை மகன் உறவு முறைதான் இறைவனுடன் ஒரு நெருக்கத்தை உண்டாக்கும் வலிமை உடையது என்பதை இது வலியுறுத்துகிறது. திரு மண்டங்குடியில் பிறந்த தொண்டரடி பொடியாழ்வாருக்கு இயற்பெயர் விப்ர நாராயணர். இவர் திருவரங்க பெருமானுக்கென நந்தவனம் அமைத்து பூ மாலைகள் கொடுத்து வாழ்ந்து வந்தார். பெண்களை ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது என உறுதி கொண்டிருந்த இவரை பரிசோதிக்க விரும்பினான் இறைவன். திருவரங்கத்தில் பூஞ்சோலை கைங்கரியம் செய்து கொண்டு இருந்த விப்ர நாராயணர் முன் பெரிய அழகுடைய தேவதேவி என்ற பெண் தோன்றினாள். தான் அனாதை எனவும் ஆழ்வார் தன்னை ஆதரிக்க வேண்டும் எனவும் கெஞ்சினாள். திரு நந்தவனத்தில் களை எடுப்பதாகவும் வாக்களித்தாள். அவள் நிலையைக் கண்டு மிகவும் இறங்கிய திருமால் அடியார் அவள் வேண்டுகோளுக்கு இசைந்து விட்டார். ஒரு நாள் நல்ல மழை பெய்தது. விப்ர நாராயணர் தம் குடிசைக்குள் இருந்தார். வெளியே தேவதேவி மலையில் நனைந்து வருவதைக் கண்ட அவர் அவளை உள்ளே வரும்படி அழைத்தார். ஈரம் பட்ட இடமெல்லாம் அவள் உடம்பு வளம் தெரிய பொலிவுற்று விளங்கியது. விப்ர நாராயணர் அவளுக்கு மாற்றுடை கொடுத்து அணியும்படி கூறினார். பெண்களை ஏறெடுத்து பார்க்காத பக்தர் தேவதேவி ஏறெடுத்து பார்த்த அளவில் மனம் மயங்கி போனார். காமம் கண்களை மறைத்தது. தேவதேவிக்கு அடிமை ஆகிவிட்டார் விப்ர நாராயணர். பரிசோதனையில் தோற்றுவிட்ட விப்ர நாராயணரை மீண்டும் ஆட்கொள்ள விரும்பினார் இறைவன். பொருளையெல்லாம் தேவதேவியிடம் கொடுத்த பிறகு அவளுக்கு வேறொன்றும் அளிக்க முடியாததால் அவளால் புறக்கணிக்கப்பட்டு அவள் மாளிகை வாசலிலே மோகித்து கிடந்தார் விப்ர நாராயணர். கோவில் பொன்வெட்டிலை எடுத்துச் சென்று தேவதேவியிடம் விப்ர நாராயணர் கொடுக்கச் சொன்னதாக சேர்ப்பித்தார் இறைவன். அடுத்த நாள் காலை கோவில் வட்டில் காணாமல் போய் தேவதேவியிடம் இருப்பதாக அறிந்த அரசனின் காவலர்கள் அவளை அவைக்கு அழைத்துச் சென்றார்கள். அவள் விப்ர நாராயணர் அந்த வட்டிலை தன்னிடம் ஒரு ஆள் மூலம் கொடுத்து அனுப்பியதாக கூற விப்ர நாராயணரை அழைத்து வரச் சொன்னான் அரசன். அப்பொழுது இறைவன் அசரீரியாக விப்ர நாராயணருக்காக தேவதேவிக்கு வட்டிலை தாமே கொடுத்தோம், இது நம்முடைய லீலையே என்றார் அவர். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு விப்ர நாராயணர் தம் செயலுக்கு வருந்தி முன்னை காட்டிலும் அதிகமான உறுதியுடன் திருமால் திருப்பாதங்களை பற்றி கொண்டார். திருமால் பக்தரின் பாதங்களே தாம் உய்வதற்கு மார்க்கமென இவர் பற்றின காரணத்தால் இவருக்கு தொண்டர் அடி பொடி ஆழ்வார் என பெயர் ஏற்பட்டது. இவர் இயற்றிய நூல்கள் திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி,
திருப்பானாழ்வார் ஹரிஜன வகுப்பில் பிறந்தவர். ஆகவே இவர் திருவரங்கம் கோவிலுக்குள்ளே போக முடியாத நிலையில் வெளியே நின்று இறைவனை தொழுது வந்தார். பாணர் குடும்பம் என்பது வழி வழியாக இசையை வளர்த்த குடியாகும். திருப்பானாழ்வார் காவிரிக்கரையில் இருந்து திருமாலின் புகழை இனிய இசை மூலம் துதி செய்தார். ஒரு நாள் காவிரிக்கரையில் இறைவனை திருமஞ்சன மாட்ட புனித நீர் கொண்டு போக வந்த கோவில் அர்ச்சகர் அங்கு திருப்பானாழ்வார் நிற்க கண்டு அவரை ஒதுங்குமாறு அதட்டினார். தியானத்தில் இருந்த திருப்பானாள் ஆழ்வாருக்கு அர்ச்சகர் சொல் செவியில் ஏறவில்லை. இதனை கண்டு கோபப்பட்ட அந்த அந்தணர் திருப்பானாழ்வார் மீது கல்லை விட்டு எறிந்தார். ஆழ்வாரின் புனித உடலில் இருந்த இரத்தம் கசிந்தது. கோவிலுக்கு சென்ற அர்ச்சகர் மீது இறைவன் கோபித்து ஆழ்வாரை கோவிலுக்குள் தோள் மீது வைத்து அழைத்து வருமாறு கட்டளையிட்டார். திருப்பானாழ்வார் அமலநாதி பிரான் என்று தொடங்கும் பாசுரங்களை இறைவன் மீது பாமாலையாக சுட்டி மகிழ்ந்தார். ராமானுஜருக்கு திருப்பானாழ்வார் வரலாற்றிலே மிகுந்த ஈடுபாடு உண்டு. இறைவன் திருவருளை பெற ஒருவர் உயர்ந்த குடியில் பிறக்க வேண்டுமென்ற அவசியம் கிடையாது என்ற அவருடைய கொள்கை திருப்பானாழ்வார் வரலாறு வற்புறுத்தியது. திருமங்கை மன்னன் ஒரு குறுநிலத் தலைவர். அவர் குமுதவள்ளி என்ற ஒரு வைஷ்ணவ நங்கையின் மீது மிகுந்த விருப்பம் கொண்டு மணக்க விரும்பினார். ஆனால் அந்த பெண் நாள் ஒன்றுக்கு 1000 அடியார்களுக்கு ஓர் ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்து வந்தால் மணப்பதாக வாக்குறுதி அளித்தால் அவரும் அவ்வாறே செய்து வந்தார். அவரை ஆட்கொள்ள நினைத்த இறைவனும் ஒரு சமயம் பெரிய பிராட்டியரோடு புதுமண தம்பதிகள் போல் காட்டு வழியே வந்தார். பொருள்களெல்லாம் செலவழிந்து போக வழிப்பறி செய்து அன்னதானம் செய்து வந்த பரகாலர் இத்தம்பதிகளை சந்தித்தார். மணப்பெண்ணின் திருமேனியை அலங்கரித்த அணிகளை எல்லாம் எடுத்து கொண்ட பிறகு அந்த ஆபரணங்களை வைத்த பெட்டியை தரையில் இருந்தும் எடுக்க முடியாமல் திகைத்து போனார். மணப்பிள்ளையின் மந்திர வலிமைதான் இதற்கு காரணம் என நினைத்த பரகாலர் அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லிக் கொடு என வாள் உருவிக்கொண்டு கேட்டபோது இறைவன் அவர் காதில் திருமந்திரத்தை சொல்லி அருளினார். ஆழ்வார் திவ்ய தம்பதிகளை வணங்கி அவர்தம் திருப்பாதங்களிலே சரண் புகுந்து விட்டார். இந்த அனுபவம் பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம், திருவெளிக்கூற்றிகை, சிறிய திருமடல், பெரிய திருமடல் என்ற பாசுரங்களாக விளக்கம் பெற்றது. ஆசு, மதுரம், சித்திரம், விஸ்தாரம் முதலான சாதுரியத்தையுடைய திவ்ய கவிதைகளை அவர் இயற்றிய காரணத்தால் இவருக்கு 4 கவி பெருமாள் என்ற பெயரும் உண்டு. பெரியாழ்வார் என்று அழைக்கப்படும் விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூரை சார்ந்தவர். இவர் மிகப்பெரிய கிருஷ்ண பக்தர். பக்தி என்ற இயல்பான உணர்வினால் உந்தப்பட்டு இறைவன் புகழ்பாடி வந்த இவருக்கு வேத ஞானம் மிகுதியாக இல்லை. ஒரு சமயம் பாண்டிய அரசன் அவர் தன் அவைக்கு வந்து வேத விளக்கம் செய்ய வேண்டும் என கட்டளையிட்டான். விஷ்ணு சித்தர் கனவில் தோன்றிய இறைவனும் அவரை செல்லுமாறு பணித்தான். அரசவை சென்ற ஆழ்வாருக்கு தம்முடைய வேதஞானம் மிகுந்த ஆச்சரியத்தை தந்தது. எல்லாம் அவன் அருள் என மகிழ்ந்து போனார். பட்டத்து யானை மீது அவரை நகர்வலம் செய்வித்தான் பாண்டிய மன்னன். அப்பொழுது அவர் தெய்வ காட்சியில் மூழ்கி பாடிய பாசுரங்கள் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி என அழைக்கப்பெறுகின்றன. பெரியாழ்வாரின் வளர்ப்பு பெண் ஆண்டாள். அந்தன வகுப்பு கட்டுப்பாடுகளுடன் அவள் வளர்க்கப்பட்டு வந்தாள். ஆண்டாள் மழலை பருவத்திலேயே கிருஷ்ணரை தன் வருங்கால கணவனாக வரித்துவிட்டாள். ஒரு சமயம் ஆண்டாள் கோவிலுக்காக கட்டி வைத்து இருந்த பூ மாலையை எடுத்து சுட்டிக்கொண்டு மற்ற பிற அணிகளையும் புட்டிக்கொண்டு ஒரு கண்ணாடியில் தன்னை பார்த்து இந்த அழகு எம்பெருமானுக்கு ஒத்து இருக்குமோ என நினைத்தாள். இதுவே அவளுக்கு வழக்கமும் ஆயிற்று. இதை ஒரு நாள் கண்ட பெரியாழ்வார் மகளை கண்டித்தார். அன்று இரவு இறைவன் அவர் கனவில் தோன்றி அவள் சூடி கொடுத்த மாலையே நமக்கு பிடித்தமானது என்றார். இதுவே ஆண்டாளுக்கு சூடி கொடுத்த நாச்சியார் என பெயர் வர காரணம் ஆயிற்று. ஆண்டாள் இயற்றிய பாசுரங்கள் திருப்பாவை, நாச்சியார் திருமொழி.
உள்ளே மிகச்சிறந்தவராக தத்துவம் வகுத்துச் சென்ற பெரியோராக கருதப்படும் நம்மாழ்வார் இவர் திருக்குறுகையில் அவதரித்தார். இவர் இயற்பெயர் மாறன். பிறந்தவுடனே புளிய மரத்தடியில் தியானம் மேற்கொண்டு வாழ்ந்தார். பல ஆண்டுகள் இவ்வாறு இருந்து வந்த இவரின் பெருமையை உலகறியச் செய்தவர் மதுரகவி ஆழ்வார். வடநாட்டில் பல புண்ணிய ஸ்தலங்களை தரிசித்து கொண்டு இருந்த மதுரகவி அங்கு ஒரு பெரிய ஒளி கண்டு அதை பின்தொடர்ந்து வந்து திருக்குறுகை வந்தார். ஆழ்வாரை பார்த்து மதுரகவி, செத்ததின் வயிற்றிலே சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என விண்ணப்பம் செய்ய அவர் அதை தின்று அங்கே கிடக்கும் என அருள் செய்தார். இது ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் உள்ள தொடர்பு குறித்து உரையாடலாகும். மதுரகவி நம்மாழ்வாரின் சிஷ்யரானார். நம்மாழ்வார் இயற்றியுள்ள திருவித்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி ஆகிய 4ஐயும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 4 வேதங்களாக கொண்டாடுகின்றார்கள். நம்மாழ்வாரின் திருவுருவம் ஒவ்வொரு பெருமாள் கோவிலிலும் உண்டு. மற்றைய ஆழ்வார்கள் எல்லோரும் நம்மாழ்வாரின் அம்சங்களாக கருதப்படுகின்றார்கள். மதுரகவி ஆழ்வார் 12வது ஆழ்வாராக கொண்டாடப்படுகின்றார். அவர் இயற்றியுள்ள கன்னி நுண் சிறுதாம்பு நம்மாழ்வார் பெருமை பேசும். 12 ஆழ்வார்கள் இயற்றியுள்ள பாசுரங்கள் 4000. இவை திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகின்றன. உபனிஷத்தின் சாரம் என்றும் கூறுவார்கள். பின்னால் வந்த ஆச்சாரியர்கள் விசிஷ்ட துவைதம் என்ற வைஷ்ணவ தத்துவத்தை இந்த பக்தி இலக்கியம் மூலமாகத்தான் நிறுவினார்கள். 4000ஐ தொகுத்தவர் நாதமுனிகள். 4 ஆயிரங்களாக தொகுத்து ஒவ்வொரு ஆயிரமும் ஒவ்வொரு வேதமென நிலைநாட்டினார் இந்த வைஷ்ணவ ஆச்சாரியர். தஞ்சை மாவட்டத்தில் மன்னார்குடியில் பிறந்தவர் நாதமுனிகள். இவர் பிறந்த ஆண்டு கிபி 824. ஒரு சமயம் குடந்தையில் 4000ல் சில பாசுரங்களை சில வைஷ்ணவ பக்தர்கள் பாடக்கேட்டு இத்தகைய செய்யுள்கள் உள்ளன என்ற உண்மையை நாதமுனிகள் முதலாக அறிந்து கொண்டார். ஆழ்வார்கள் காலத்துக்கு பிறகு இந்த பாடல்கள் வழக்கொழிந்து இருந்தன. 12 ஆழ்வார்கள் வாழ்ந்த இடமெல்லாம் நாதமுனிகள் சென்று 4000 பாசுரங்களையும் சேகரித்து தொகுத்தார். இதனாலேயே வைஷ்ணவ சமயமும் தமிழ் இலக்கியமும் அவருக்கு மிக மிக கடமைப்பட்டு இருக்கின்றன. நாதமுனியின் பேரர் ஆளவந்தார் என்று அழைக்கப்பட்ட யமுனாச்சாரியார் அவர் சிறுவராக இருந்தபொழுது சோழ அரசனுடைய சபையில் கர்வம் கொண்டு இருந்த ஒரு பண்டிதனை வாதத்தில் வென்றதால் அரசி அவரை ஆளவந்தார் என்று அழைத்தார் என்றும் அப்பெயர் நிலைத்துவிட்டதென்றும் கூறுவார்கள். அரசனால் சிறப்பிக்கப்பட்டு ராஜபோகத்தில் இருந்த அவரை மணக்கால் நம்பி திருவரங்க பெருமானிடம் அழைத்துச் சென்று, இதுவே பூர்வர்கள் உமக்கு தேடி வைத்த மகா நிதி என்று கூற அன்று முதல் திருமாலின் திருப்பாதங்களை பற்றி வாழ்ந்தார் என்பது வரலாறு. ஆளவந்தார் ஞானம், பக்தி, வைராக்கியம் அனுஷ்டானங்களில் சிறந்தவர். இவருடைய சிஷ்யர்களிலே குறிப்பிடத்தக்கவர்கள் பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, திருமலை ஆண்டான், மாரநேரி நம்பி, திருக்கச்சி நம்பி ஆகியோர். இவர்கள் ராமானுஜர் வரலாற்றிலே பெரும் பங்கு பெறுகின்றார்கள். ஆளவந்தாரை தொடர்ந்து வைஷ்ணவ ஆச்சாரிய பட்டம் ஏறியவர் ராமானுஜர் ஆவார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.